மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பீரியட்ஸ் டைம்ல ஏற்படும், அதாவது மாதவிடாய் சமயங்களில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு, அந்த பிளட்டோட கலர் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். எது நார்மல்னே தெரியலையே, இந்த கலர்ல வந்தா நார்மலா, இல்ல இந்த கரெக்டா தான் நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோமா, இல்ல கிளாட்ஸ் நிறைய வருதே, டார்க் ரெட்டா இருக்கு, இல்ல ப்ரௌன் கலர்ல இருக்கு பாரு, இது நார்மலா, எனக்கு எப்பவுமே இந்த கலர்ல தான் இருக்கு அதனால நார்மலா தான் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பெண்ணுக்கும் வயதிற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மாதவிடாய் ரத்தத்தினோட நிறம் மாறுபடுது. சில ஹெல்த் கண்டிஷன்லயோ இல்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த சமயத்திலயும் நமக்கு பீரியட்ஸோட பிளட்டோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தோம்னா சிலருக்கு இப்ப நார்மல் பீரியட்ஸ் இருக்கு, நம்ம உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னா நல்ல பிரைட் ரெட் கலர்ல அந்த ப்ளீடிங் ரத்தம் இருக்கும். ஸோ அந்த கலர்ல இருக்கும்போது கிளாட்ஸ் ரொம்ப மைனூட்டா வரக்கூடிய கிளாட்ஸ் இருந்துச்சுன்னா இது நார்மல். கிளாட்ஸ் எந்த டேல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, பீரியட்ஸ் வர தொடங்கி 24 மணி நேரம் 25 மணி நேரம் முடிந்த பிறகு லைட்டா நமக்கு கிளாட்ஸ் பிரைட் ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா இது நார்மல். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா செகண்ட் டே கொஞ்சம் ப்ளீடிங் கரெக்டா இருந்து தேர்ட் ஃபோர்த் டேல ப்ளீடிங் நார்மலா குறைஞ்சிக்கிட்டே ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டேல கம்ப்ளீட்டா பீரியட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நம்ம ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனா இதுவே ஃபர்ஸ்ட் டே பீரியட்ஸ் அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு சிலருக்கு நல்லா டார்க் ப்ரௌன் கலர்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல செகண்ட் டே நிறைய ப்ரௌன் கலர்ல நல்ல டார்க் ப்ரௌன் காஃபி கலர்ல அடுத்த நாள் என்ன ஆகும்னா அதே கலர்ல கிளாட்ஸ் ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். ஸோ கிளாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உள்ள இருக்கிற எண்டோமெட்ரியம் லேயர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சி சிதைஞ்சி அதிகமாக வருதுன்னு அர்த்தம். அப்போ எண்டோமெட்ரியம் திக்கனிங் நமக்கு நார்மலா இருக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்போ நார்மலா இருக்கிறத விட அதிகமான திக்கனிங் இருந்து அங்க பிளட் வரும்போதுதான் நிறைய கிளாட்ஸ் வர மாதிரி இருக்கும். எந்த மாதிரி கண்டிஷன்ல இப்படி இருக்கும்னா, யுட்ரஸ்ல ஏதாவது நமக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அப்படி இருக்கும். சிலருக்கு எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும். எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கும் பொழுதுதான் எண்டோமெட்ரியம் திக்கனிங் அதிகமாகிறதும், சில நேரங்களில் திக்கனிங் கம்மியா இருந்து நல்லா ப்ரௌன் கலர்ல ப்ளீடிங் வரும்போதே எண்டோமெட்ரியம் ஷெட்டை உறிஞ்சி வெளியில வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது ஜெல்லி மாதிரி வரும். நான் அது சொல்ல போனா அந்த ஜெல்லி மாதிரி கிளாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு செகண்ட் டே ஃபுல்லா எனக்கு கிளாட்ஸா இருக்கு, டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. இம்மிடியட்டா அதற்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஏன்னா இது என்னன்னா வருட கணக்குல பெண்கள் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, என்னோட உடல் அமைப்பே இப்படிதான், எனக்கு மாசம் மாசம் இப்படிதான் வருது, அப்ப இது எனக்கு நார்மல் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு நம்ம கேர்லெஸ்ஸா விடாம கவனம் செலுத்தி இதை கண்டிப்பா பார்க்கணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன ஒரு கலர் பார்த்தோம்னா, ஆரஞ்சு கலர்ல, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லும்போது லைட் பிங்க் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல அந்த ப்ளீடிங் இருந்துச்சுன்னா அனிமியா, ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்படி வரும். அடுத்தது பார்த்தோம்னா சர்விக்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஃப்ளூயிட்ஸ். அனிமியா இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படின்னா ப்ளீடிங் ரொம்ப கம்மியா இருக்கும். கலர் பார்த்தோம்னா லைட் பிங்க் கலர்ல, இதுலயே ஆரஞ்சு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வருதுன்னா சர்விக்ஸ்ல நமக்கு அதிகமான ஃப்ளூயிட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதாவது என்ன, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்ப பாத்தீங்கன்னா லைட் பிங்கோட இந்த வெண்மை நிறமும் சேர்ந்து வர்றதுதான் நமக்கு என்னன்னா லைட் ஆரஞ்சோ இல்ல லைட் பிங்க் கலர்ல இருந்துச்சுன்னா உடனடியாக நமக்கு நம்ம பிளட்ல ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு. அடுத்ததாக நம்ம பாடியிலேயே பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பீரியட்ஸ் டைம்ல ப்ளீடிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னா இந்த மாதிரி கலர்லயும் ரொம்ப கம்மியான குறைந்த அளவுக்கே நமக்கு உதிரப்போக்கு இருக்கும் சமயத்துல, அப்போ மற்ற ஆர்கனுக்குலாம் எப்படி நமக்கு பிளட் இருக்கும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப மற்ற ஆர்கனுக்குமே பாடியில வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாம தான் இருக்கு. அப்போ ஹார்ட்டுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது, மெயினா பிரெயினுக்கு ஆக்சிஜன் லெவல் இல்லாம இருக்கும். அப்ப டோட்டலா பாடி ஃபுல்லா நமக்கு என்னன்னா ஆக்சிஜனே இல்லாம ரொம்ப பாடியில நியூட்ரிஷன் இல்லாத அளவுக்கு அனிமியா ஸ்டேஜ்ல இருப்போம். இதற்கு அடுத்து பார்த்தோம்னா சிலருக்கு பீரியட்ஸ் மாதிரியே இருக்கும், லைட்டா நமக்கு ஒரு ரெட் கலரோட சேர்ந்து கிரே கலர்ல இருக்கும். கிரே கலர்னா நல்ல ஒரு சிமெண்ட் கலர்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். சாம்பல் நிறத்துல இருக்கிறது, அந்த சாம்பல் நிறத்தோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா உதிரம் கலந்த மாதிரி வருதுன்னா
நிச்சயமாக நமக்கு தொற்று, கிருமி தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வெஜைனால வந்து பார்த்தோம்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷனோ இல்லை ட்ரைகோமோனஸ் வெஜினாலிஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷனோ இருக்கும் பட்சத்தில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கலர் வந்து வரும். ஸோ இதுல வந்து ஒவ்வொரு நிறத்திலும் நம்ம மாற்றம், இதுல வந்து லைட் கிரீன் இருந்துச்சுன்னா இமிடியேட்டா நம்ம அதுக்கான சிகிச்சைகள் எடுக்கணும். ஸோ அதிகமான தொற்று கிருமிகள் இருக்கிறதுனால ப்ளீடிங்கோட கலர் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப ஆரோக்கியமா நமக்கு வந்து மாதவிடாய் நடக்கும் போது எந்த நிறத்தில் இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பிரைட் ரெட் கலர்ல லைட்டா ஸ்டார்ட் ஆகணும். கொஞ்சம் லைட் கிளாட்ஸ் வந்து செகண்ட் டே வந்து தேர்ட் டேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையணும். இதுல இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா ப்ளீடிங் ஆகுது இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து லைட் ரெட் கலர்ல, செகண்ட் டே வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிட்டு திரும்ப வந்து கலர் குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எப்பவுமே நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு அதிகமான பாடி பெயின், மசில் கிராம்ஸ் இல்ல வாமிட்டிங் இந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா நமக்கு நார்மல். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே இதுல நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிறத்தில் மாறுபாடு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண பெண் குழந்தைங்களுக்கு 13-14 வயதுல நமக்கு பார்த்தோம்னா அந்த ப்ளீடிங் வருதுன்னா என்ன நிறத்தில் வருது, குழந்தைகளுக்கு கிளாட்ஸ் ரொம்ப வருதான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் வந்து என்னன்னா தாய்மார்கள் இதை கவனிக்கணும். நம்ம பெண் குழந்தைக்கு எந்த நிறத்தில் நமக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு, ரொம்ப கிளாட்ஸ் வருதா, மாதம் மாதம் இது வந்து பீரியட்ஸ் வருதா, இல்ல எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 16 வயது வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு 40-50 நாள் வரைக்குமே பீரியட்ஸ் வரலாம். ஸோ எவ்ரி 28 டேஸ்க்கு ஒன்ஸ் 30 டேஸ்க்கு ஒன்ஸ் வரணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வயதிற்கு ஏற்ற மாதிரி 40-50 நாளுக்கு ஒரு முறை வர்றது இயற்கையானது. அப்படி வரும்போது எந்த மாதிரி கலர்ல வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கலர் சேஞ்சஸ் இருக்குன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளை நம்ம எடுக்கணும். அப்போ பொதுவாக பார்த்தோம்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன்ல நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி யூட்ரஸ் ஃபைப்ராய்டு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் தான் என்ன ஆகும்னா பீரியட்ஸோட நிறம் பிளட் வந்து பார்த்தோம்னா டார்க் ப்ரௌன் கலர்ல வர்றோம். ஸோ அதிகமா எண்டோமெட்ரியம் ஷெட் ஆகி வர்றதை நம்ம பார்க்குறோம். இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முக்கியமா படிகாரம் சார்ந்த மருந்துகளை சித்த மருத்துவத்தில் கொடுக்கிறோம். படிகாரம் சார்ந்த மருந்துகள் எதுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா அதிகமான ப்ளீடிங் வராமல் இருக்கிறதுக்கு படிகாரம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். படிகார பருப்பம், படிகார செந்தூரம், இந்த மருந்துகளை அளவு முறைப்படி நம்ம எடுக்கணும். எதோட எடுக்கணும்னா இளநீர்ல கலந்து எடுத்துட்டு வரணும். இந்த படிகாரம் செந்தூரம் அப்படின்னு பூங்காவி செந்தூரம் அப்படின்னு இன்னொரு மருந்தும் இருக்கு. ஸோ இந்த மருந்துகளை நம்ம என்ன பண்ண போறோம்னா இளநீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை, ஸோ அதிகமான ப்ளீடிங் இருக்கிற சமயத்துல ஒரு நாளைக்கு 3 வேளை கூட மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கலாம். இதை கொடுத்துட்டு வந்தோம்னா 2 நாட்கள்லயே நமக்கு என்ன ஆகும்னா அதிகமான பீரியட்ஸ் ப்ளீடிங் இருந்தா அது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா படிகாரம் என்ன பண்ணும்னா எக்ஸஸா ப்ளீடிங்கை குறைச்சிட்டு எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்கனிங்கா இருக்கா இல்ல யுட்ரஸ்ல ஃபைப்ராய்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி இந்த படிகார பருப்பம், படிகார செந்துரம், பூங்காவி செந்துரம் நான் சொன்ன இந்த மருந்துகள் எல்லாமே நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கலர் சேஞ்சஸ், இப்போ கிரே கலர்ல இருக்கு, லைட் ஆரஞ்சு வெள்ளைப்படுற பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகளை நம்ம பார்த்து எடுக்கணும். குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீரை வகைகள்ல நமக்கு முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா மூக்கிரட்டை கீரை, பருப்பு கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 2 கீரைகளுமே பெண்களுக்கு அந்த உதிரப்போக்கை கட்டுப்படுத்தி அந்த யுட்ரஸோட சைஸ் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். மூக்கிரட்டை கீரை பார்த்தோம்னா சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தானே அப்படின்னு கிடையாது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ரொம்ப அருமையான ஒரு கீரையாக இருக்கு. அடுத்தது முக்கியமாக செம்முள்ளி கீரை, இது வந்து முள்ளுக்கீரைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இந்த செம்முள்ளி கீரை நல்லா சிகப்பா, தண்டு எல்லாமே நல்ல சிகப்பா இருக்கும். இந்த கீரையுமே எப்பாவது கிடைச்சதுன்னா இல்ல நம்ம நிறைய இடங்கள்ல கீரை கடைகள்ல சொல்லி வச்சா கூட நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த கீரையை நம்ம என்னன்னா பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து கடையல் மாதிரி சாப்பிட்டுட்டு வரணும். அந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன, அதாவது பீரியட்ஸ்க்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்போது அந்த எண்டோமெட்ரியம் ரொம்ப திக்னஸ் ஆகிறது இதுல வந்து தடுக்கப்படுதுன்னு சொல்லலாம். சித்த மருத்துவத்தில் அதிகமான உதிரப்போக்கு இருந்தால் கொடுக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு மூலிகை தான் இம்பூரல் அப்படின்னு சொல்றோம். இம்பூரல் காணாது ரத்தம் கக்கி செத்தானே அப்படின்னு சித்தர் பாடலே இருக்கு. அப்போ நம்ம
உடல்ல எங்க அதிகமான ப்ளீடிங் இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு இம்பூரல் பயன்படுது. இம்பூரல் லேகியம் அப்படின்ற மருந்து இருக்கு. இத பெண்கள் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய காலங்கள்ல, அது மட்டும் இல்ல பைல்ஸ், ஃபிஸ்டுலா இருக்கு, அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குன்னா ப்ளீடிங் எங்க இருந்தாலும் நம்ம இம்பூரலை பயன்படுத்திக்கலாம். அப்ப இந்த இம்பூரல் லேகியத்தை அளவுப்படி ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் அதிகமான உதிரப்போக்கு குணமாகும். இதுவே நான் சொன்ன மாதிரி கிரே கலர்லயோ இல்ல லைட் கிரீன் கலர்ல நமக்கு பீரியட்ஸ் ப்ளீடிங் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கணும். முக்கியமா இதை வாஷ் பண்றதுக்கு, அதாவது பிறப்புறுப்பை பீரியட்ஸ் டைம்ல கிளீன் பண்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா டெட்டால் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம். அந்த மாதிரி தேவையில்லை. சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா படிகார நீர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. அடுத்து திரிபுலா சூர்ணம். இது 2மே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த படிகார நீர் என்ன பண்ணலாம்னா ஒரு மக், அதாவது 1 லிட்டர் தண்ணியில 10 ல இருந்து 20 ml கலந்து அதை வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ பிறப்புறுப்பை அதை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 2 பீரியட்ஸ் டைம்ல வாஷ் பண்ணிக்கிட்டே வரலாம். இல்ல திரிபுலா சூரணம் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வரலாம். இப்படி நம்ம வாஷ் பண்ணிட்டு வரும்போது தொற்று கிருமிகள் இருந்தாலும் அது மறைய ஆரம்பிக்கும். தொற்று கிருமிகளுக்கு ஏற்ற சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுதும் நாளடைவில் இந்த பிரச்சனைகள் குணமாகும். அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான இடுப்பு வலி ஒரு சிலருக்கு இருக்கும். அந்த இடுப்பு வலி இருக்குன்னா அதற்கேற்ற, அதை இடுப்பு எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய பிரண்டை, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, வெந்தயக்களி, இது எல்லாமே உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்ல, மற்ற காலங்கள்லயும் நமக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா அதுவும் குணமாகும். பீரியட்ஸ் டைம்ல, அதாவது மாதவிடாய் காலங்களில் உதிரப்போக்கு என்ன நிறத்தில் இருக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த பதிவில் அதை பற்றிய விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.